வணக்கம் நண்பர்களே. நம்ம கஸ்டமர் ஒருத்தர் சம்மட்டிக்கு மர கைப்பிடி போடுறது கொடுத்துருந்தாரு. அது எப்படி செய்ய போகிறோன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உட்பிளைனிங் மிஷின் வச்சு மர கைப்பிடி பார்த்திங்களா, அந்த மரத்தை 4 பக்கமும் ஒரே ப்ளைனாக இருக்கிற மாதிரி இழைச்சி எடுக்கிறோம். இதில் மர கைப்பிடிக்கு வந்து சைடில் வர 2 பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இழைச்சி எடுக்க போகிறோம். எதுக்காகனாக்கா கைப்பிடி வந்து கையில் பிடிக்கும்போது சம்மட்டி பிரட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி இழைச்சி எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 4 பக்கமும் இழைச்சி எடுத்தாச்சு, தெரியுதுங்களா? ஆடுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த 4 பக்கமும் இருக்குது இல்லைங்களா, ஏஜி, அதையும் இழைச்சி எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஓரளவுக்கு சம்மட்டிக்கு தேவையான கைப்பிடி சைஸை வந்து குறைச்சிட்டோம். அதே மாதிரி மரத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டும் பண்ணிட்டோம். முன்ன வந்து கொஞ்சம் பெண்டாக தான் இருந்துச்சு. அதில் மேடான பகுதியை மட்டும் இழைச்சி எடுக்கும்போது மரம் வந்து ஸ்ட்ரெயிட் வந்துடும். அதே மாதிரி பள்ளமான பகுதியை இழைக்கக்கூடாது. அதை ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது ஃபுல்லாக ஒரே லெவலுக்கு வந்துடும். பார்த்தீங்களா வீடியோவில்? இந்த மாதிரி தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மர கைப்பிடியை சமட்டியில் வச்சு பார்க்க போகிறோம். தெரியுதுங்களா? இப்போ வந்து அதுக்கு பொருத்தமான அளவுக்கு வந்துடுச்சு. அடுத்தது வந்து பேப்பர் மிஷின், கிரைண்டிங் மிஷினில் வந்து பேப்பர் போட்டு உட் சாண்டல் பேப்பர் ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எடுக்கிறோம். இது எதுக்காகனாக்கா கை வந்து வேலை செய்யும்போது உளுத்தாமல் இருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி கைக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காகவும் வந்து இதை நம்ம வந்து செய்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கணும். எடுக்கும்போது வந்து நமக்கு கைக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் காம்பு. அடுத்தது வந்து நோசிங் பண்ணுறோம். லைட்டாக நோசிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து காம்போட மேல் பகுதியை வந்து ஃபுல்லாக நோசிங் பண்ணணும். இந்த அளவுக்கு தான் நல்லா ஃபுல்லாக நோசிங் பண்ணணும். என்ன ரீசன்னாக்கா காம்பு வந்து அடித்து இறக்கும்போது சமட்டியில் அந்த காம்பு வந்து வெடிக்கவும் கூடாது, உடையும் கூடாது. அதுக்காக தான் வந்து நம்ம நோசிங் பண்ணுறோம். காம்பு தெரியுங்களா, ஒரு ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது வந்து சைடில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் 2 பக்கமும். இப்போ வந்து அதில் பொருத்தத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஓல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதே பேப்பர் மிஷினில் தேய்ச்சி எடுக்கிறோம். ஃபஸ்ட்லாம் வந்து கை வாஷின்னு சொல்லுவாங்க. அந்த வாஷி வச்சு செதுக்கிட்டு அதுக்கப்புறம் இலக்கு மிஷினில் இழைச்சி தான் வந்து காம்பு வந்து போட்டுட்ருக்கணும். இன்றைக்கி எல்லாமே மிஷின் வந்ததுனால அந்த மிஷினை வந்து நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மிஷினை வந்து செஞ்சு பழக்கம் இல்லாதவங்க யாரும் மிஷினை வந்து பயன்படுத்த வேண்டாம். இப்போ வந்து அடித்து டைட்டாக ஃபிட் பண்ணுறோம். தண்ணியில் நினச்சி காம்பை வந்து அடித்து ஃபிட் பண்ணுறதுனால காம்பு வந்து குயிக்காக அதில் வந்து செட் ஆகிடும். இல்லைன்னா டைட்டாக பிடிச்சிக்கும், காம்பு இறங்காது. ஓகேங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. கல் உடைக்கிறதுக்கு தேவையான சம்மட்டி. நன்றி நண்பர்களே, பார்த்தேன்.